விளையாட்டு வீரர்களுக்கு அன்பு வணக்கம். ஐபிஎல் திருவிழாவினுடைய 3வது ஆட்டம் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி என்றால் மிக பெரிய அளவிலான பரபரப்பும் எதிர்பார்ப்பும் ரசிகர்களுக்கு இருக்கும் என்பதில் எதுவிதமான ஐயமும் இல்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஐபிஎல்லிலே ஆட்ட நிர்ணயம் காரணமாக தடை செய்யப்பட்ட 2 அணிகளாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் தான் இருந்தன. இதிலே வீரர்களுக்கு அவ்வளவு பெரிதான தொடர்புகள் இல்லாவிட்டாலும் கூட அணிகளினுடைய முக்கியஸ்தர்கள் இதிலே சம்பந்தப்பட்ட நிலையில் அணி தடை செய்யப்பட்டது. இதனால் ஒட்டுமொத்தமான அவப்பெயரும் வீரர்களுக்கு வந்தது. இதைவிடவும் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து அண்மையில் சஞ்சு சாம்சனை 14 கோடி கொடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பெற்றுக்கொண்டது. இது மாத்திரமல்லாமல் இதற்கு பதிலாக 200 ஐபிஎல் போட்டிகளிலே சென்னை அணிக்காக 2010 ஆண்டு முதற்கொண்டு விளையாடி வந்திருந்த ரவீந்திர ஜடேஜாவை இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விடுவித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜடேஜாவிற்கு வயது போய்விட்டது. ஆகவே ஜடேஜாவை அணியிலே வைத்திருப்பது அவ்வளவு பெரிதாக பிரயோசனம் இல்லை என்பதை கருதி சஞ்சு சாம்சனை எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடாக, அவருக்கே 30 வயதாகிவிட்டது, ஆனால் எல்லோரும் ஏன் சஞ்சு சாம்சன் மீது இவ்வளவு தூரம் முதலிடுகிறது சென்னை அணி என்று சொல்லி கேட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் T20 உலகக்கிண்ண ஆட்டங்களிலே சஞ்சு சாம்சனுடைய சரவடி அதிரடி ஆட்டங்களை பார்த்தபோது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமான அணி என்று சொல்லி எல்லோரும் பேச ஆரம்பித்திருந்தார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆகவே சஞ்சு சாம்சன் சென்னை அணிக்கு வந்தார். சென்னையிலிருந்து ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போனார். ராஜஸ்தான் ராயல்ஸிலே அறிமுகமாகி இருந்தவர் 2009 ஆண்டு ராஜஸ்தான், 2008 2009 ஆண்டுகளிலே ராஜஸ்தான் ராயல்ஸுக்காகத்தான் ரவீந்திர ஜடேஜா விளையாடி இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னர் தான் இவர் சென்னை அணியிலே இணைந்திருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆக ரவீந்திர ஜடேஜா தன்னுடைய தாய் வீட்டுக்கு தான் போய் இருக்கிறார். அவர் சொன்னார், இந்த சீருடை இப்போது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது என்று சொல்லியும் சொல்லியிருந்தார். ஆகவே இந்த 2 வீரர்களும் எதிரெதிரே மோத போகிறார்கள் என்கின்ற காரணத்தால் இந்த போட்டி எதிர்பார்ப்புகள் மிகுந்ததாக இருந்தது. இதைவிடவும் தோனி இல்லை. எதிர்காலத்துக்கான ஒரு இளைய அணியாக தோனி இல்லாத நிலையில் சிஎஸ்கே எப்படி விளையாடுகிறது என்பதை பார்ப்பதற்கும் ரசிகர்கள் ஆவலாக இருந்தார்கள். தோனியை பொறுத்தவரையில் தோனியும் அதே போன்று சுரேஷ் ரெய்னாவும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடிய முதல் ஆட்டமாக இந்த ஆட்டம் தான் பார்க்கப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. தோனி விக்கெட் காப்பாளராக இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸுக்காக விக்கெட் காப்பாளராக விளையாடி இருக்கின்ற 5வது வீரராக சஞ்சு சாம்சன் பெருமை பெறுகிறார். 241 போட்டிகளிலே தோனி தான் விக்கெட் காப்பாளராக இருந்தார். வெறுமனே 9 போட்டிகளில் பார்த்திவ் பட்டேல், மற்றைய எல்லா வீரர்களும் ஒவ்வொரு போட்டிகளிலே விளையாடி இருக்கிறார்கள். அம்பாத்தி, ராய்டு, சாம் பில்லிங்ஸ் என்று சஞ்சு சாம்சன் என்று ஒவ்வொருவருக்கு தான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விக்கெட் காப்பாளர் ஸ்தானத்தை தோனி இவ்வளவு தூரம் அலங்கரித்து வைத்திருக்கிறார், அல்லது சென்னை அணியினுடைய ஒரு நிரந்தர வீரராக தோனி இருந்தார் என்பதற்கு இது ஒன்றே சான்று. ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு இன்று மஞ்சள் சட்டை விளையாடி இருக்கவில்லை என்பதுதான் கவலைக்குரியது. பல இளம் வீரர்கள் சென்னை அணியிலே இருந்தார்கள். ஆனால் இதிலே நாங்கள் சென்னை அணியை இளம் வீரர்கள் என்று சொல்கிறோம். சென்னையை விட வயதிலே இளம் வீரர்கள் பலர் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கிறார்கள் என்பது வேறு கதை. ஏன் நாங்கள் சென்னையை இளம் அணி என்று சொல்கிறோம் என்றால், சென்னை அணி எப்போதுமே 30 வயதுக்கு மேற்பட்ட வீரர்களை தான் அணியிலே வைத்திருக்கும். 1-2 இளம் வீரர்களுக்கு தான் வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் கடந்த சீசனும் சரி, இந்த சீசனும் சரி, அதிகமான இளம் வீரர்களை சென்னை அணி உருவாக்க முயற்சிக்கிறது என்கின்ற கோணத்திலே தான் பார்க்கப்படுகிறது. 74 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து சென்னை அணி தடுமாறிக் கொண்டிருந்தது. ஜெமி ஓவர்டன் ஓரளவிற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்த காரணத்தால் தான் 100 ஓட்டங்களை கடந்த ஒரு ஓட்ட எண்ணிக்கையை சென்னை அணியால் பெறக்கூடியதாக இருந்தது. மிக மோசமான ஒரு பிரதி சென்னை அணிக்கு. சென்னை அணி இப்படியான ஒரு ஆட்டத்தை அண்மைய நாட்களிலே விளையாடி இருக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. 127 ஓட்டங்களை பெற்றார்கள். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெறுமனே 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து போட்டியிலே 13வது ஓவரினுடைய 1வது பந்து வீச்சிலே வெற்றி பெற்றது. 47 பந்துகள் மீதவருக்கு 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றார்கள். ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம். சென்னை அணியை பொறுத்தவரையில் சாம்சன் 6 ஓட்டங்கள், பேர்கரினுடைய பந்து வீச்சிலே ஆட்டமிழந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் 6 ஓட்டங்கள், இருவருமே ஆரம்ப வீரர்கள் 6 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார்கள். ஆயுஷ் மாத்ரே கோல்டன் டக் முறை மூலமாக ஆட்டமிழந்தார். பேர்கர் 1வது பந்து வீச்சிலேயே ஜூரலிடம் பிடிக்கொடுத்து ஆட்டமிழக்க செய்திருந்தார். ஆயுஷ் மாத்ரேயை மேத்யூ ஷோட் ஆஸ்திரேலிய வீரர் 2 ஓட்டங்கள், சஃப்ராஸ் கான் 17 ஓட்டங்கள் 12 பந்துகளிலே 75 லட்சம் அடிப்படை விலையிலே இவரை பெற்றுக்கொண்டது சென்னை அணி. இவர் உள்ளூரினுடைய டான் பிரெட்மன், ரஞ்சி டிராபியினுடைய டான் பிரெட்மன் என்று அழைக்க
அழைக்கப்படுபவர். அந்த அளவிற்கு மிக பெரிய அளவிலான பெர்ஃபார்மன்ஸை காட்டி வருகின்ற ஒரு வீரர். ஆனால் இந்திய தேசிய அணியிலே அவ்வளவு பெரிதான அங்கீகாரம் இந்த சஃப்ராஸ் கானுக்கு கிடைக்கவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. இவரோடு அண்டர் 19 கிரிக்கெட் விளையாடிய வீரர்கள் தான் சஞ்சு சாம்சன், குல்தீப் ஜாதவ், ஸ்ரேயா ஷையர், வாஷிங்டன் சுந்தர், இப்படி பல வீரர்கள் இருக்கிறார்கள். அப்படியான பல வீரர்கள் இவ்வளவு தூரம் பேரையும் புகழையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இந்த சஃப்ராஸ் கான் இந்திய கிரிக்கெட்டிலே ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. ஏன் IPL கூட இவருடைய பேர் அவ்வளவு பெரிதாக அடிபடவில்லை என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆக்ஷனிலே ஆரம்ப சுற்றிலே இவர் ஏலம் போகவில்லை. இறுதியில் இரண்டாவது சுற்று வருகின்ற போது 75 லட்சத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தட்டி தூக்கியது ஒரு லாபகரமான பையாகத்தான் பார்க்கப்பட்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. நல்ல ஃபார்மிலே இருக்கிறார் சஃப்ராஸ் கான். இன்று ஒரு விக்கெட்டுகள் விரைவாக இழக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு இம்பாக்ட் பிளேயராகத்தான் அணிக்குள்ளே வந்தார். ஒரு சிக்ஸர், 2 பவுண்டரிகள், 12 பந்துகளிலே 17 ஓட்டங்கள். கார்த்திக் சர்மா 14.2 கோடி கொடுத்து சென்னை அணி பெற்றுக்கொண்டது. சென்னை அணி இவ்வாறு இளம் வீரர்களுக்கு இவ்வளவு அதிக தொகையை கொடுத்த வரலாறு இல்லை. பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மா ஆகிய இளம் வீரர்கள் 20-21 வயதான வீரர்களுக்கு தலா 14.2 கோடியை செலவிட்டு சென்னை பெற்றுக்கொண்டது. ரவீந்திர ஜடேஜாவிற்கான மாற்றீடாக பிரசாந்த் வீர் பார்க்கப்படுகிறார். அதே போன்று இந்த கார்த்திக் சர்மாவை பொறுத்தவரை இவர் ஒரு விக்கெட் காப்பாளரும் கூட என்பதும் கவனிக்கத்தக்கது. தோனி இல்லாவிட்டால் விக்கெட் காப்பாளர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். உர்வில் பட்டேல், சஞ்சு சாம்சன், இதே போன்று கார்த்திக் சர்மாவும் கூட விக்கெட் காப்பாளர் என்பதும் சிறப்பு தகவலாக இருக்கிறது. ஆகவே விக்கெட் காப்பாளர் பட்டாளமும் சென்னையிலே அதிகரித்திருக்கிறது. 15 பந்துகளில் ஒரு சிக்ஸரோடு 18 ஓட்டங்கள். சிவம் துபே 6, ஜெமி ஓவர்டன் 2 சிக்ஸர்களோடு 43, நூர் அகமது 1, மேட் ஹென்றி 5, அன்ஷுல் கம்போஜ் 7 ஓட்டங்கள், உதிரிகள் 16, 127 ஓட்டங்கள் பெறப்பட்டது. 19.4 ஓவர்கள் நிறைவிலே ரவீந்திர ஜடேஜா ஒவ்வொரு ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை இன்றைய நாளிலே கைப்பற்றி இருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வந்த வேகத்திலேயே ரவீந்திர ஜடேஜா தான் யார் என்பதை காட்டியிருக்கிறார். ஒரு சரியான ஒரு வில்லன் கெட்டப்லே என்று ரவீந்திர ஜடேஜா செயற்பட்டிருந்தார் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. ஆச்சர் மற்றும் நன்றி பேகர் ஆகியோருக்கு 2 விக்கெட்டுகள் கிடைக்க விஜய் சர்மா, சந்தீப் சர்மா, ரவி பிஷ்னோய், ரவீந்திர ஜடேஜாவிற்கு 2 கிடைத்தது. பிஷ்னோய் மற்றும் சந்தீப் சர்மா, விஜய் சர்மா ஆகியோருக்கு ஒவ்வொரு விக்கெட்டுகள் கிடைத்திருந்தன. பதிலளித்த ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு யசஸ்வி ஜெய்ஸ்வால் 36 பந்துகளிலே 38, வைபவ் சூரியவன்சி கடந்த IPL தொடரிலே 35 பந்துகளிலே சதம் அடித்து IPL வரலாற்றில் 2வது வேகமான சதம் என்கின்ற சாதனையை பெற்றிருந்தவர். இன்று 15 பந்துகளில் அரைச்சதம் அடித்திருந்தார். IPL வரலாற்றில் வேகமான 3வது அரைச்சதம் என்கின்ற பெருமை பெற்றது. 5 சிக்ஸர், 4 பவுண்டரிகளோடு 52. த்ருவ் ஜூரல் 18, அணித்தலைவர் ரியான் பராக் 14 ஓட்டங்கள். ஆனால் சிம்ரன் ஹெட்மேயர் எதற்கு இந்த அணியிலே இருக்கிறார் என்று சொல்லி நீண்ட காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இந்த சிம்ரன் ஹெட்மேயரை மேற்கிந்திய தீவுகள் நம்பர் 3 பயன்படுத்திய போது நல்ல பலன் கிடைத்தது. அப்படி நம்பர் 3 இவரை பயன்படுத்தினால் சில வழிகளில் பலன் கிடைக்கலாம் என்று கருதப்படுகிறது. ஆனால் ரியான் பராக், யூரல் ஆகிய வீரர்கள் நம்பர் 3 விளையாட ஆசை கொண்டிருக்கின்ற நிலையில் சிம்ரன் ஹெட்மேயருக்கு இன்று வாய்ப்பு கிடைக்கவே இல்லை தொடுப்படுத்தாட என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. 10.52 என்கின்ற ஓட்ட வேகத்தின் அடிப்படையில் 2 விக்கெட்டுகளை மட்டும் கிளந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. வாழ்த்துக்கள். ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்தாலும் அவ்வளவு பெரிதான விறுவிறுப்பை இந்த போட்டி கொடுக்கவில்லை. ஒரு ஏமாற்றகரமான போட்டியாகத்தான் அமைந்திருக்கிறது. இது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு சொந்தமான ஆடுகளத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். குவஹாட்டியிலே தான் இந்த போட்டி இடம்பெற்றிருக்கிறது. தோனி முதல் 6 போட்டிகளிலே விளையாட மாட்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதே போன்று டெவால் பிரெவிஸ் விளையாட மாட்டார்கள் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆரம்ப ஆட்டங்களிலே சென்னை அணி உபாதைகளால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.